Welcome to brand new bus BS6 oda SCTC vlog. SCTC உடைய பிராண்ட் நியூ பஸ் BS6 ஓட இன்டீரியர். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏசி சீட் இருக்காம ஸ்லீப்பருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜி வந்து ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் வந்துடுச்சுங்க. அசோக் லேலண்ட் சேசஸ்ல பிரகாஷ் வேகால பில்ட் பண்ண பஸ். சஸ்பென்ஷனு ஏர் சஸ்பென்ஷனுங்க, ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த பைலட் சீட்ல உட்காந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. So நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்க மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது SCTC யார்டுங்க. சென்னை பல்லவன் இல்லம்ல இருக்கக்கூடிய SCTC யார்டில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே எதுக்குடா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க SCTCயில் BS6 பஸ் வரப்போகுதுங்க. ஸோ அந்த பஸ்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பல்லவன் இல்லம் SCTC யார்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலங்க. இப்போதைக்கு வந்து பஸ்ஸை வந்து பாடி கட்டி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இனாகரல் பண்ணிட்டோன்னே நம்ம பஸ் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம் வந்திருக்கேங்க. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான பிராண்ட் நியூ பஸ் SCTCயை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்மளுடைய பஸ்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய SCTCயோடைய பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க எம்ஜியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் சேசஸ் எம்ஜி லீராவில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நின்றுட்டுருக்குங்க. ஸோ வாங்க இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் பஸ்ஸோட கலரே நல்லா இருக்குல்லங்க, நல்லா பால் பச்சை கலர் லைட் க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா BS4 நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய BS6 பஸ்ஸு நின்றுட்டுருக்குங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 பஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த மந்த்து எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன டேட்டுன்றது தெரியலங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் நம்பர் பிளேட்டு எல்லாமே வந்துட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர்.
ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க எஸ்சிடிசியோடைய பிராண்ட் நியூ பஸ் BA6 ஓட இன்டீரியரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட் இருக்காம ஸ்லீப்பருங்க. உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் டைப்பு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் டைப் வெர்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட்டில் உட்காந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இந்த ஒரு vlogல பார்க்கலாங்க. ஸோ சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துடலாங்க. ஸோ எம்ஜியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் தாங்க. ஸோ நல்லாவே சாஞ்சிக்க முடியுது, பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எம்ஜியில். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடிக்கிற ஹேமரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UB4 சிங்கிள் அப்பரில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே ரீடிங் லைட்டு. ஸோ இந்த இடத்துல நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எம்ஜி பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு குஷின் டைப் பெட்டு, அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏசியில் வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கு சிங்கிள் அப்பரில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸுங்க. ஸோ சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பேடு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் அப்பரில் பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாக ஒரு பேடு வச்சுருக்காங்க. ஸோ எம்ஜிலங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ லைட்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குல்லங்க, எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டுங்க அசோக் லேலண்ட் சேசஸ், அங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல் சிம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸில் உங்களுக்கு வந்து எம்ஜியில் வந்து பில் பண்ணியிருக்காங்க. எம்ஜி லீராவில் வந்து பில் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ இதான் வந்து நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா டிரைவர் வந்தாங்கன்னா அவங்க தூங்குறதுக்கு இங்கே வந்து ஒரு உங்களுக்கு தூங்குறதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபயர் எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன், அந்த சின்ன ஃபேன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து முன்னாடி இருக்க அம்யூனிட்டிஸ்ங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சருக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல மைக் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப்பு, நீங்கள் வந்து இப்போ ட்ராப் ஆகுறீங்க அந்த பிளேஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து மைக்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க டிரைவர் சீட் பக்கத்துலேயே. ஸோ எம்ஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சோஃபா டைப் சீட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது இருக்காது, BS4ல் இருக்காது, பட் வந்து இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி டைப்பில் இருக்க கேபினுங்க. உங்களுக்கு வந்து அந்த மைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபின் வந்து முன்னாடி உட்கார்றதுக்கு ஒரு சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரோலிங் ஸ்விட்ச் உள்ளே வந்து அந்த லைட்ஸ்லாம் ஆன் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கான ஸ்விட்சஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ கேபின் சீட்டு பக்கத்துல இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே புது பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பாங்க, FDFSங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும், இந்த இன்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த சிஸ்டம் வந்து புதுசாக வந்து இந்த முன்னாடி கேபினில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைன் ஸ்பாட் மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ணாடி வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து FDFS அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக அப்ரிவேஷன் வந்து என்னால் மனப்பாடம் பண்ண முடியலைங்க. ஃபயர் டிடெக்ஷன் ஏதோ சம்திங் வருது, ஃபுல் ஃபார்ம் நான் வேணால் கீழே வேணால் போடுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க சஸ்பென்ஷனு, ஏர் சஸ்பென்ஷனுங்க, ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டியில் போகிற அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க, நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க.
ஸோ எம்ஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அம்யூனிட்டிஸ் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரா டயர் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இடத்துல லக்கேஜ் பாக்ஸு, ஸோ அந்த இடத்துல வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. நானும் வந்து இன்னொரு விளாகர் வந்திருக்காரு, அதை நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன், காட்டுறேன் நான். ஸோ பர்மிஷன்லாம் கேட்டு தான் எடுத்தோம். நீங்கள் டேரெக்டாக நினைக்கிற மாதிரி வந்து வீடியோ எடுத்துட முடியாது. இங்கே இருக்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ உங்களுக்கான விளாக் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சிங்கிளாக பண்ணலங்க, நம்ம கூட வந்து இன்னொரு விளாகரும் வந்திருக்காரு. கார்த்திக் ராஜா, கே ராஜா vlogs வந்து வந்திருக்காரு. நாங்கள் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். எஸ்சிடிசி வந்து வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ எப்படி இருக்கு பஸ் எல்லாம்? பஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? கொடுத்துருக்காங்க BS6 4 டயர்லயுமே பலூன் சஸ்பென்ஷன் கொடுத்து செம்மையா கொடுத்துருக்காங்க. பஸ் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குல்ல ப்ரோ? பக்காவா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குங்க. பஸ் 2 வருஷம் கழிச்சு நம்ம BS6 வந்திருக்கு. TNSTCல வந்துருச்சு, பட் SCTCல வந்து இப்போதான் வந்து கொண்டு வராங்க BS6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்துடுச்சிங்க. அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியோடைய நான் ஏசி சீட் கம் தாங்க. பிரகாஷ் வேகாலையும் உங்களுக்கு வந்து நான் ஏசி சீட் கம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியில் வந்து ஒரு 100 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷில் ஒரு 100 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் ஆனால் இப்போ தாங்க வந்திருக்கு, ஒரு பஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா பஸ்ஸோட இன்டீரியருங்க. ஸோ அதே சேம் அம்யூனிட்டிஸ் எம்ஜியில் கொடுத்த அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாக வந்து சீட்ரு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே அம்யூனிட்டிஸ் தான், சேம் அம்யூனிட்டிஸ் தான் வந்து உங்களுக்கு பிரகாஷ் வேகாலையும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. ஸோ பிரகாஷில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து சீட்ருங்க. ஸோ சீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. பிரகாஷில் மட்டும் உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சீட்டில். மற்றபடி சேம் அம்யூனிட்டிஸ் தாங்க உங்களுக்கு. ரிக்ளைனிங் பொசிஷனு, அதே போல் வந்து கைப்பிடிக்கிற ஹேமரு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, சேம் அம்யூனிட்டிஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பிரகாஷ்லேயும் டபுள் அப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ரீடிங் லைட்டு, மொபைல் ஹோல்டரு, ஸோ அதுக்கப்புறம் லக்கேஜ் ஹோல்டரு 2 பேருக்கு சேர்த்து. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவேசிக்கு நடுவில் வந்து பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டைப்லேயே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, பில்லோ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா சூப்பராக தூங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பெட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாஷோடைய வேகாங்க. ஸோ அசோக் லேலண்ட் சேசஸ் பிரகாஷ் வேகாவோடைய ஃப்ரண்ட் டேஷ்போர்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேபின். ஸோ அதே அம்யூனிட்டிஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா டைப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிடிசி BS4ல இது இருக்காது, பட் இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் மேலே பார்த்தீங்களா பிரகாஷில் பில் பண்ண பஸ்ஸுங்க. SM கண்ணப்பா ஆட்டோமொபைல் பெங்களூரில் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டூல் பாக்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் பாக்ஸ். இப்போ பேசஞ்சர் எதனாச்சும் வந்து லக்கேஜ் கொண்டு வராங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுப்பாங்க. ஸோ 2 இடத்துல வந்து உங்களுக்கு லக்கேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல், அதாவது வந்து எக்ஸ்ட்ரா டயர். இப்போ எதனா ஒரு டயர் வந்து இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டயர் வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பேர் வீல் ஆட்டோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் சொல்ல முடியல. ஸோ இந்த பாடி பெல்ட் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரகாஷ் வேகா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் வேகா இருக்குது, பிரகாஷ் கெப்பல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியோட பெல்ட். எம்ஜியில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது, லீரா இருக்குது, கிளைடர்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சட்லெச் இருக்குது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீரா இருக்குது, ஸ்கேனியா இருக்குது, வால்வோ இருக்குது. இது மாதிரி பஸ்ஸில் வந்து ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து எங்கே பில்ட் பண்ணுவாங்கன்னா பெல்கம் கர்நாடகாவில் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்லாம் வந்து எங்கே பில்ட் பண்ணுவாங்கன்னா பெங்களூரு. அதே போல் சட்லெச் வந்து பஞ்சாப், வீராவும் வந்து பெங்களூர். ஸோ இது மாதிரி இதே போல் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா REC ராயல் இன்ஜினியரிங் கோச், இது வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து பில்ட் பண்ணுவாங்க. KMS இது மாதிரி வந்து பஸ்ஸில் ஒவ்வொரு கோச்சுக்கும் வந்து ஒவ்வொரு பாடியோடைய நேம் இருக்குங்க. ஸோ இது சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து என்னால் சொல்ல முடியல. இப்போது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ TNSTCயில் BS6 வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் நிறையா இது பார்த்துருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி TNSTCயில் BS6 அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய SCTCலேயும் வந்து BS6 கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த மந்த்து எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு BS6 வந்துடுங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே சரி பார்த்து, ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கா எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானுங்க. ஆனால் இனாகரல் வந்து எத்தனை பஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பல்லவன் இல்லம் டிப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பஸ் MGயில் வந்து நின்றுட்டுருக்கு. 2 வந்து பிரகாஷ் வேகா வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரெடி பண்ணி அப்படியே வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எத்தனை பஸ் வந்து இனாகரல் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல, பட் ஆனால் ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து இப்போதைக்கு வந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சில பஸ்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து வந்துடுச்சுங்க, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. சில பஸ்ஸுக்கு வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே பக்காவாக இருக்கா பார்த்துட்டோன்னே உங்களுக்கு வந்து இனாகரல் வச்சு உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து வண்டி வந்து லைனுக்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ கைஸ் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு BS4 நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, MG பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா AC சீட் இருக்காம ஸ்லீப்பர் பஸ்ஸு. பட் இப்போ வந்திருக்க BS6 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு 200 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் AC பஸ்ஸஸ் தாங்க. உங்களுக்கு MGலையும் சரி பிரகாஷ்லையும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஏசியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து கொடுக்கல. ஏசி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் டைமில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஏசி வந்து அதிகமாக விரும்புவாங்க. மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏசி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க BS6ல் ஃபுல்லாகவே நான் ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் SCTCயோடைய பைலட் சீட்டில் உட்காந்துருக்கேங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ஆம்னி பஸ்ஸில் கூட நான் இவ்வளோ உட்காந்ததில்லை. SCTCயில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் சீட்டில் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் கேபின்னு நம்மளுடைய இதுங்க லேலாண்டு அசோக் லேலாண்டில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு BS6ங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ மக்கள் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும். ஸோ சர்வீஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க SCTCயோட சர்வீஸு. ஸோ SCTCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதே போல் BS6ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பாரத்
ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட். இதான் வந்து BS6ஓட ஃபுல் ஃபார்முங்க. BS6 ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய SCTCயில் வந்து இப்போதான் வந்து BS6 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த டைமில் இருந்து இந்த பைலட் சீட்டில் உட்காந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய vlogger-உடைய ஒரு கனவு மாதிரி இது SCTC-உடைய இந்த பைலட் சீட்டில் நமக்கு இன்னைக்கு அந்த ஒரு சான்ஸ் அந்த தருணம் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஐ எம் ஹாப்பி. ஸோ நீங்களும் அதே போல் ஃபுல்லாக ஹாப்பியாக வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ், ஸ்பீடு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிராண்ட் நியூ பஸ்ஸு, புது பஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80ல் லாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டின பிறகு உங்களுக்கு வந்து அந்த கிலோமீட்டர் வந்து எடுத்து விடுவாங்க. மேபி SCTCயில் எடுத்து விட்றதுக்கு சான்சஸ் இருக்காதுங்க. வேணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80 தான் அந்த இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கிலோமீட்டர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 தாங்க இருக்கும். அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ கைஸ், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பருங்க. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு, மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து பர்த்து ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 50 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சைடு லோயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு இருக்குல்ல, அது கீழே சைடு லோயரில் ஒரு 5 ஸ்லீப்பர் வர மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து வயசானவங்க யாராச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த ஒரு இது வந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு சிங்கிள் சீட்ருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஒரு 5 ஸ்லீப்பர் வச்சு வரும், ஒரு 50 வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வயசானவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க இப்போ வர BS6 SCTCயில். ஸோ கைஸ், அவ்வளோதாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். MG பிரகாஷ் வேகா எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டைமில் நமக்கு பர்மிஷன் கொடுத்த ஹையர் ஆஃபீஸருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். கூடிய சீக்கிரம் நம்மளுடைய SCTC BS6 பஸ்ஸு உங்களுக்கு லைனில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இனாக்ரல் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த புது பஸ்ஸில் நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணி போங்க. நானும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போவேன். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.